ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தனது சூறாவளி பிரச்சாரத்தை தொடங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி. மோடியின் கேரண்டி ஜம்மு காஷ்மீர் மக்களை பாதுகாத்து வளர்ச்சி பாதையில் இட்டுச் செல்லும் என பிரதமர் உறுதி. तीन गुनी आपके लिए देश के लिए मेहनत करके चुकाऊंगा. ஜம்மு காஷ்மீரில் குடும்ப ஆட்சியை அனுமதிக்க கூடாது என்று வாக்காளர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தல். காங்கிரஸ் தேசிய மாநாடு கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிடுவதை சுட்டிக்காட்டி சாடல். एक खानदान कांग्रेस का है, एक खानदान नेशनल कॉन्फ्रेंस का है, एक खानदान पीडीपी का है. அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். விமான நிலையத்தில் அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் திரண்டு வந்து வரவேற்பு. அமெரிக்காவில் 19 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தகவல். 7,616 கோடி ரூபாய்க்கு முதலீடு ஈர்க்கப்பட்டதாகவும் 11,516 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் உறுதி. 7,618 கோடி ரூபாய் முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இதன் மூலம் 11,516 பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. மெட்ரோ ரயில் மற்றும் கல்வித்துறைக்கான நிதி தொடர்பாக பிரதமரை சந்தித்து வலியுறுத்த உள்ளதாக மு.க. ஸ்டாலின் தகவல். அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளரை மத்திய அமைச்சர் நடத்திய விதம் வெட்கப்பட வேண்டியது என பேட்டி. மெட்ரோ விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்வித்துறையில் நிதிக்கு புதிய கல்விகளை ஏற்றுக்கொள்வது குறித்து தொடர்பாக ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் அதிகாரிகளும் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இது குறித்து பிரதமரிடத்தில் நான் உடனடியாக நேரம் கேட்டு நானும் அது குறித்து வலியுறுத்தி இருக்கிறேன் என்பதை உறுதியோடு தெரிவிக்கிறேன். கூடிய விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் நிகழும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருத்து. அமைச்சரவையில் மாற்றம் இருக்குமா என்ற கேள்விக்கு அமெரிக்காவிலிருந்து திரும்பிய முதலமைச்சர் பதில். சீட் ஷேர் மற்றும் பவர் ஷேர் குறித்து வீடியோ பகிரப்பட்டது குறித்து திருமாவளவனிடம் கேள்வி. வீடியோ பகிரப்பட்டது குறித்து எனக்கு தெரியாது என்றும் எனது எக்ஸ் தள அட்மினுக்குத்தான் தெரியும் என பதில். அது யாராவது அட்மின் பண்ணிருப்பாங்க. இல்ல அட்மின் பண்ணிருப்பாங்க, தெரியல, நான் பார்த்து சொல்றேன். தெரியல நான் பார்க்கல, இப்பதான் பார்க்கணும். நாங்க அது ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தானே. தெரியல, அட்மின். சீட் ஷேர் மற்றும் பவர் ஷேர் பற்றி தேர்தல் அரசியலில் ஈடுபட்ட நாள் முதல் விடுதலை சிறுத்தைகள் சொல்லி வரும் முழக்கம்தான் என திருமாவளவன் மீண்டும் விளக்கம். காலமாக நான் சொல்லும் விஷயத்தில் எந்த தவறும் இல்லை என்றும் பேட்டி. அது புதுசா வச்ச கோரிக்கை அல்ல, இப்போது வச்ச கோரிக்கை அல்ல. நாங்க எப்பவுமே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறதா, அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படணும், எளிய மக்கள் கையில் அதிகாரம் வந்தாதான் உண்மையான ஜனநாயகமா இருக்கும் அப்படிங்கறத 99 அடி எடுத்து வைக்கும் போது நாம் நெய்வேலியில சொன்ன முழக்கம். அது பழைய வீடியோ இல்ல, அது புது வீடியோ தான். பழைய செய்தியை கோட் பண்ண 2 பேர் அட்மின் இருக்காங்க. அது என்ன அவங்களுக்குள்ள என்ன சிக்கல் தெரியல, அதனால அந்த குழப்பம் ஏற்பட்டிருக்கு. மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. கோவை அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் சீனிவாசன் நிதியமைச்சரிடம் மன்னிப்பு கோரிய வீடியோ வெளியான விவகாரம். கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் மண்டல பாஜக நிர்வாகி சதீஷ் என்பவர் கட்சியில் இருந்து நீக்கம். தமிழ்நாட்டில் நடைபெற்ற குரூப் 2 மற்றும் 2A பதவிகளுக்கான முதல் நிலை தேர்வு. விண்ணப்பித்தவர்களில் 73% பேர் தேர்வெழுதியதாக TNPSC அறிவிப்பு. டெல்லியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்ட அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உடலுக்கு தலைவர்கள் அஞ்சலி. சோனியா காந்தி, சரத்பவார், ப. சிதம்பரம், கே. பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மரியாதை.
டெல்லியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடலுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை. யெச்சூரியின் மரணம் நாட்டிற்கும் சிபிஎம் கட்சிக்கும் பேரிழப்பு என பேட்டி. On behalf of the Dravida Munnetra Kazhagam and on behalf of our leader, Tamil Nadu Chief Minister, we are here to pay our last respects. Comrade Yechuri's death is an immense loss to the country and to the party. So we extend our deepest condolences to the CPIM workers, the left leaders and his family during this difficult time. கொல்கத்தாவில் 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பயிற்சி மருத்துவர்களை நேரில் சந்தித்த முதலமைச்சர் மமதா பானர்ஜி, நீதி வேண்டும் என்று முழக்கமிட்ட மருத்துவர்களை நோக்கி எனக்கு பதவி முக்கியமில்லை என்று மமதா பானர்ஜி ஆவேசம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 54,920 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் தங்கத்தின் விலை கடந்த 2 நாட்களில் 1,280 ரூபாய் அதிகரித்துள்ளது.